வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு பூ உலகின் நண்பர்களைச் சேர்ந்த தோழர் வெற்றி செல்வன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். கன்னியாகுமரியில அணு கனிம சுரங்கத்துக்கு தாவேக அரசு 1 வருஷம் எக்ஸ்டென்ஷனை அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அந்த பகுதி மக்கள், மீனவ மக்கள், அங்க இருக்கக்கூடிய என்விரான்மெண்டலிஸ்ட் எல்லாருமே வந்து இதுக்கு எதிராக போராடுறாங்க. உண்மையிலேயே பிரச்சனை என்ன அப்படிங்கறது முதல்ல சொல்லுங்க. நீங்க குறிப்பிட்டது போல இந்த என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இது வந்து அணு கனிமங்களை வெட்டி எடுக்க போறாங்க. பேசிக்கா ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் வந்து வெட்டி எடுக்க போறாங்க. அட்டாமிக் மினரல்ஸ் வந்து வெட்டி எடுக்க போறாங்க. ஸோ அணு கதிர் இயக்க தன்மை இருக்கக்கூடிய ஒரு பொருளை வெட்டி எடுப்பதனால் அதிலிருந்து அணு கதிரியேற்றம் வெளியேறும். அப்படிங்கிற பேசிக்கா அணு கதிர் இயக்கம் இருக்கு. ரேடியேஷன்ஸ் அந்த பகுதியில பரவலாக பரவக்கூடும். 2வது, இது வந்து ஒரு மைனிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட 1114 ஹெக்டர் அளவிலான நிலப்பரப்புல வந்து இவங்க எடுக்க போறாங்க. அப்ப அவ்வளவு பகுதியில கிட்டத்தட்ட ஏறத்தாழ 6 கிராமங்கள் சார்ந்திருக்கக்கூடிய பகுதியில் எடுக்க போறாங்க. அப்ப அவ்வளவு கிராமங்கள்ல கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு இவங்க எடுக்க போறாங்க. அப்படி தொடர்ச்சியாக வந்து இந்த அணு கனிமங்களை வெட்டி எடுக்கிறாங்க அப்படின்னா ஃபார் 40 இயர்ஸ் வந்து கண்டினியூஸா அதுல இருந்து ரேடியேஷன் எக்ஸ்போஷர் இருக்கும். ஸோ அது எவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டாக்கும் அப்படிங்கிறதுனால இந்த திட்டத்தை வந்து கடுமையாக எதிர்ப்பான். அப்போ ரேடியேஷன்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, நீங்க அந்த கனிமம் வெட்டி எடுக்கும்போது துகள்களாக அது வந்து பரவும், பார்ட்டிகிள்ஸா வந்து அது வந்து பரவும். அப்படி பரவும் போது அது எவ்வளவு தூரத்துக்கு போகும்னு தெரியாது. அதனுடைய லைஃப் பீரியட் எவ்வளவு காலத்துக்கு இருக்குங்கிறது தெரியாது. சாதாரண இருக்கக்கூடிய ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் குறைஞ்சபட்சமே பல 100 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ரேடியேஷன் வந்து வெளியேற்றும். அதுவும் இது மோனோசைட் அப்படின்னு பேசும்போது மோனோசைட்ல வந்து தோரியம் இருக்கும், குறைந்த அளவிலான யுரேனியம் இதெல்லாமே கூட இருக்கும். அப்ப அது எல்லாமே பாத்தீங்கன்னா பல ஆயிரம் வருடங்கள் தொடர்ச்சியாக வந்து அணுக்கதிரை வெளியேற்ற தன்மை இருக்கக்கூடிய மினரல்ஸ். சோ இப்படிப்பட்ட கனிமங்களை வெட்டி எடுப்பதன் மூலமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீர், காற்று மற்றும் நிலம் எல்லாமே அணுக்கதிரியக்க தன்மையாக மாறும். அப்ப மக்கள் சுவாசிக்கும் போதும் அவங்க ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் வந்து சுவாசிப்பாங்க. தண்ணி குடிக்கும் போதும் ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் வந்து குடிப்பாங்க. குறிப்பாக பால்ல போய் அது வந்து டெபாசிட் ஆகும். ஸோ அது கால்சியம் இருக்கிறதுனால வந்து புல்ல போய் டெபாசிட் ஆகும். அப்ப அதை சாப்பிடக்கூடிய மாடுகளுக்கு வந்துட்டு அந்த அதுல இருந்து இன்ஹேல் பண்ணா அது ரேடியேட் ஆகும். அதுல இருந்து வரக்கூடிய பால் வந்துட்டு உங்களுக்கு ரேடியேஷனா இருக்கும். ஸோ அப்போ அந்த பால் தண்ணி குடிக்கிறீங்க, அதுல இருந்து ரேடியேஷன் வந்து உங்களுக்கு உள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ வந்து நிலப்பகுதியில வந்து தொடர்ச்சியா இருக்கு. அப்போ மேல தோல் மேல படும்போது வரக்கூடிய ரேடியேஷன் எக்ஸ்போஷர் இருக்கும். அப்போ வேற வேற வகையில வந்து தொடர்ச்சியான வந்து இந்த ரேடியேஷன் எக்ஸ்போஷர்ஸ் அப்படிங்கிறது பல்வேறு வடிவங்கள்ல உங்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கும். அப்ப இதன் காரணமாக தான் இந்த திட்டத்தை வந்து நம்ம கடுமையாக வந்து எதிர்க்கிறோம். ஓகே. ஐஆர்இஎல் அப்படிங்கிற ஒன்றிய அரசுக்கு கீழே இயங்கக்கூடிய நிறுவனம் தான் இந்த அணுக்கனிம சுரங்க வேலைகளை செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே 5 வருஷம் இவங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அது எந்த அடிப்படையில கொடுக்கப்பட்டிருக்கு? இந்த 5 வருஷம் அவங்க இந்த மாதிரி செயல்கள்ல ஈடுபட்டாங்களா? எதுக்கு இப்போ 1 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கேட்டிருக்கிறாங்க? அத பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. இப்போ இந்த அட்டாமிக் மினரல்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது தான் இதுக்கு முன்பாக இருந்த சட்டமாக இருந்துச்சு. அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட், அணுசக்தி சார்ந்து இருக்கக்கூடிய சட்டத்தின் கீழாக இருக்கக்கூடிய அட்டாமிக் மினரல்ஸ் இருந்துச்சு. அது எல்லாமே வந்து கடந்த காலங்களில் ஒன்றிய அரசாங்கத்தின் கீழாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் இந்த கனிமங்களை வெட்டி எடுத்திருந்தாங்க. நம்ம தமிழகம் கன்னியாகுமரி மாவட்ட கடலோர சார்ந்த பகுதியாக இருந்தாலும் சரி, கேரளா பகுதியிலாம் இந்த தோரியம் வந்து அதிகமாக இருக்கு. தோரியம் பேஸ்டாக இருக்கக்கூடிய இந்த மோனோசைட் சார்ந்து இருக்கக்கூடிய மணல் அப்படிங்கிறது பரவி கிடைக்கின்றது. இதை கடந்த காலங்களில் எடுத்துக்கொண்டிருந்தார்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தான் எடுத்துட்டு இருந்தாங்க. அதை வந்து தனியாரிடம் கொடுத்து விரிவாக்கம் செய்கின்ற போது அது காரணமாக பல்வேறு விதமான பாதிப்பு உண்டாகுது. அதனாலதான் அந்த பகுதியில இருந்து விஆர் மினரல்ஸ்க்கு தான் தனியாரிடம் கொடுத்தாங்க. அவங்களுடைய விதிமீறல் அதிகமா இருந்துச்சு, பாதிப்பு நிறைய இருந்துச்சுன்னா சென்னை உயர்நீதிமன்றம் அதற்கு எதிராக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டாங்க. இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துல அந்த வழக்கு சென்றதுக்கு முன்பாக தடையாணை பெற்று அது அப்படி நிலுவையில் இருக்கு. சோ கடந்த காலங்களில் தனியார் மற்றும் அரசு நிறுவனங்கள் இந்த கனிமங்களை எடுத்தனால் அந்த பகுதியில் கடுமையான பாதிப்பு இருந்துச்சு. அதன் காரணமாக தான் கடுமையான எதிர்ப்பு இருந்துச்சு. வேற திட்டங்களுக்கு அனுமதி தருவதில்லை அப்படிங்கிறதுக்காக மக்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து போராட்டி இருக்காங்க. அப்ப இந்த நிலைமையில தான் 2014ஆம் ஆண்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி கீழே இருக்கக்கூடிய இந்த இந்தியன் ரேர் எர்த் லிமிடெட் கம்பெனி அப்படிங்கிற இந்த அரசு சார்பாக இருக்கக்கூடிய கம்பெனி வந்து அப்ளிகேஷன் ஃபைல் பண்றாங்க. மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட் கீழே தான் இந்த அப்ளிகேஷன் ஃபைல் பண்றாங்க. அந்த சட்டத்தின் கீழாக ஒரு பகுதிக்கான அனுமதி கோருவது என்பது அப்படின்னா அந்த ஏரியாவை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணும். அதை இந்த கனிமம் இருக்கக்கூடிய பகுதியாக அறிவிப்பதற்கான ரிசர்வ்டு ஏரியாவை அறிவிக்கணும் என்பதற்கான அனுமதி கோரி அவங்க அப்ளை பண்றாங்க. கிட்டத்தட்ட அதான் ஃபர்ஸ்ட் லைசன்ஸ் வாங்குறது. இந்த அனுமதி வாங்கினதுக்கு பின்பாக
அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்டும் அப்புறம் டைரக்டரேட் ஆஃப் அட்டாமிக் மினரல்ஸ் இவங்க கிட்ட அடுத்த கட்ட அனுமதி வாங்கணும். ஸோ 2014ஆம் ஆண்டு அப்ளை பண்றாங்க. 2020ஆம் ஆண்டு தான் இதுக்கான ஸ்டேட் கவர்மெண்டோடைய கன்செஷன் கிடைக்குது. ஸோ 2020ஆம் ஆண்டு மாநில அரசாங்கம் இதற்கான அனுமதியை வந்து தங்களுடைய கன்சல்டேஷனை வந்து வழங்குறாங்க. அதற்கு பின்பாக 2021ஆம் ஆண்டு ஒன்றிய அரசாங்கம் இதுக்கான நோட்டிபிகேஷன் வெளியிடுறாங்க. மைன்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸோட அனுமதி பெற்றதுக்கான நோட்டிபிகேஷன் வெளியிடுறாங்க. அந்த நோட்டிபிகேஷன், அந்த அனுமதி ஆணை அப்படிங்கிறது 5 வருடத்திற்கானது. ஸோ அந்த 5 வருடத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த அனுமதி ஆணை அப்படிங்கிறது 2026 முடியுது. ஸோ அப்படி முடியும் கரெக்டா ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இப்போ வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபைல் பண்றாங்க. இது 1 இயர் பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. அந்த வகையில தான் இப்போ தாவேக அரசு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. அப்ப இதன் மூலமா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த 2024ஆம் ஆண்டு இந்த திட்டத்திற்கான சுற்றுச்சூழல் அனுமதிக்கான கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட்டுச்சு. அப்போ அந்த கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட்டது பின்பாக தான் இப்படியான ஒரு திட்டத்தை இந்த பகுதியில் கொண்டு வர இருக்கிறாங்கிறது விஷயமே மக்களுக்கு தெரிஞ்சது. சோ கடுமையான எதிர்ப்பை வந்து அவங்க பதிவு செஞ்சாங்க. ஏற்கனவே இந்த பகுதியில குறிப்பாக இந்த மலவங்குறிச்சி இந்த சார்ந்திருக்கக்கூடிய பகுதியில இயற்கையாக இருக்கக்கூடிய ரேடியேஷன் அதிகமா இருக்கு. அதனாலேயே இங்க கேன்சர் விகிதம் அதிகமாக இருக்கு. 10வதுக்கு நம்ம கூடங்குளம் அணு உலை இருக்கு. அதுல இருந்து வரக்கூடிய ரேடியேஷன்ஸ் இருக்கு. கூடங்குளம் அணு உலையில் உற்பத்தி ஆகக்கூடிய அணுக்கழிவுகள் அங்கேயே சேமிச்சு வச்சிருக்காங்க. அந்த ரேடியேஷன் எக்ஸ்போஷர் வேற இருக்கு. இதெல்லாம் பத்தாதுன்னு புதுசாக இந்த திட்டம் கொண்டு வந்தா இன்னும் பயங்கரமாக நாங்க வந்து பாதிப்படைவோம். அதனால இதுக்கு அனுமதி தர மாட்டோம், அனுமதிக்க கூடாது அப்படின்னு கடுமையான போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். எல்லா அரசியல் கட்சிகளும் அதுக்கு ஆதரவு தெரிவித்தார்கள். குறிப்பாக தாவேகா அப்போது இதற்கு ஆதரவாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றாங்க அவங்களுடைய மாநாட்டுல. இந்த திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தக்கூடாது. அதன் அடிப்படையில் அந்த கருத்து கேட்பு கூட தடை ரத்து செய்யப்பட்டது. சோ அப்ப என்னன்னா அவங்க கிடைக்க வேண்டிய இன்னொரு கிளியரன்ஸ் வந்து கிடைக்கல, கூட்டம் நடத்தல. சோ ஆட்டோமேட்டிக்கா இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது என்ன ஆயிடும்னா உங்களுக்கு டிசால்வ் ஆயிடும். ஏன்னா 5 இயர்ஸ் டைம் பீரியட் முடியுது, வாங்க வேண்டிய கிளியரன்ஸ் வந்துட்டு வாங்கல. இப்போ இந்த பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கிறது மூலமாக, அந்த அனுமதி ஆணையை 1 வருஷம் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கிறது மூலமாக என்ன உங்களுக்கு சான்ஸ் கிடைக்குது அப்படின்னா, திருப்பி அவங்க இப்ப என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது. சிஆர்எஸ் கிளியரன்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு கிடைக்குது. அப்போ நீங்க வந்து ப்ராஜெக்ட் திருப்பியும் உயிர் கொடுத்துருக்கீங்க. அதான் இதுல இருக்கக்கூடிய ஆபத்து. இதுல இன்னொரு மோசமான விஷயம் என்னன்னா, கடந்த வருடம் ஒன்றிய அரசாங்கம் இன்னொரு விஷயம் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி கனிமங்களை எல்லாம் வெட்டி எடுப்பதற்கு கருத்து கேட்பு கூட்டம் நடத்த வேண்டிய தேவையில்லை, பப்ளிக் கன்சல்டேஷன் தேவையில்லைன்னு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. அப்போ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கலந்து ஆலோசிக்காமல், மீனவரோட அனுமதி இல்லாமல் இந்த திட்டத்தை இப்போ அவங்க நடைமுறைப்படுத்த முடியும். அந்த சான்ஸும் உருவாயிருக்கு. அந்த நிலைமையில தான் இந்த பீரியட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மக்கள் விரோதமானது, ஜனநாயக விரோதமானது அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். ஒன்றிய அரசு இந்த மாதிரி சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க. சமீபத்துல G7ல பேசின நரேந்திர மோடி அவர்கள் கூட சீனாவுக்கு சவால் விடுற அளவுக்கு இங்க வந்து நம்ம வந்து அணு கனிமத்துல வந்து பல முன்னேற்பாடுகளை வந்து நம்ம எடுக்க போறோம் அப்படிங்கறதெல்லாம் பேசுறாரு. ஆனா எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் இத தீவிரமா ப்ரொசீட் பண்ணி இதற்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், இல்ல இத வந்து மக்கள் பிரச்சனையாக இத மாற்றி அதற்காக போராடணும் அப்படிங்கிற பெரிய எந்த ஒரு முன்னேற்பாடும் எடுக்கிற மாதிரி தெரியல. 2வது இந்த மாதிரி கேஸஸ்லாம் வருஷக்கணக்கா நீங்க சொல்ற மாரி கோர்ட்ல இழுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா, மக்களுக்கு என்னதான் இதுல வந்து ஒரு தீர்வு இருக்கு? இல்ல பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் தான் எப்பவுமே தீர்வு. மக்கள் இயக்கம் என்பதுதான் இதற்கான ஒரு தீர்வாக இருக்கு. அதைதான் நம்ம கடந்த 2011ஆம் ஆண்டுல நம்ம தொடர்ச்சியா பார்க்கிறோம். மத்த எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு சூழல் பாதுகாப்புக்காக சூழலை மையமாக வைத்திருக்கக்கூடிய மக்கள் இயக்கம் தொடர்ச்சியாக தமிழகத்துல தான் இருக்கு. 2011ஆம் ஆண்டு அணுக்கள் அந்த கூடங்குளம் அணு உலைக்கு எதிரான போராட்டமாக இருக்கட்டும், 2012, 13 போல மீத்தேன் எதிர்ப்பு திட்ட போராட்டமாக இருக்கட்டும், 8 வழி சாலை திட்டத்துக்கு எதிரான போராட்டமாக இருக்கட்டும், கெயில் பைப்லைன் திட்டத்துக்கு எதிரான போராட்டம், ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான போராட்டம், காட்டுப்பள்ளி துறைமுகம் விரிவாக்கத்துக்கு எதிரான ஒரு போராட்டம், நியூட்ரினோக்கு எதிரான ஒரு போராட்டம், இது எல்லாமே சூழல் சார்ந்திருக்கக்கூடிய போராட்டங்கள். இது எல்லாமே மக்கள் முன்னெடுத்த போராட்டங்கள். இந்த போராட்டங்கள் ஏறத்தாழ இந்த கூடங்குளம் அணு உலை போராட்டத்துக்கு அதில் கூட ஓரளவுக்கு வெற்றி கிடைச்சது. அதை தவிர்த்து மற்ற எல்லா போராட்டங்களும் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இப்ப மக்கள் அவங்களுடைய இயக்கங்கள் மூலமாக தான் இந்த வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். அப்போ நீதிமன்றத்திற்கு இதுல இருக்கக்கூடிய ஸ்கோப் ரொம்ப கம்மி தான். நீங்க நீதிமன்றத்துக்கு முன்பாக இந்த பாலிசியை சேலஞ்ச் பண்ண முடியாது. கனிமங்களை வெட்டி எடுப்பது என்பது அரசனுடைய கொள்கை முடிவு. அதுல நீதிமன்றத்துக்கு தடைவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்ப நீதிமன்றத்துக்கு முன்பாக நீங்க ப்ரொசீஜர் ஆஸ்பெக்ட் தான் கொண்டு வர முடியும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பை இவங்க ப்ராப்பரா வந்து செய்யல, இந்த கிளியரன்ஸ் ஆனா அதுலதான் இப்ப நீங்க சொல்ற மாதிரி நம்ம பாலிசியில வந்து நம்ம வந்து கண்டெஸ்ட் பண்ண முடியாது. ஆனா ப்ரொசீஜரல் லேப்சஸ் அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் முதல்ல வந்து அது வந்து என்விரான்மெண்டல் அசஸ்மெண்ட் பண்ணணும் இல்லையா? அது என்விரான்மெண்ட் இம்பாக்ட் வந்து எவ்வளவு இருக்குங்கிற அசஸ்மெண்ட் பண்ணணும். ஆனா அங்கதான் வந்து எப்பவுமே வந்து பல அரசுகள் வந்து பைபாஸ் பண்ண முயற்சி பண்றாங்க.
இல்ல அத வந்து காத்துல பறக்க விட்டுர்றாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. சோ அந்த ப்ரொசீஜரல் லேப்ஸஸ வந்து சரி செய்யறதுக்கான ஏதாவது புரோவிஷன்ஸ வந்து சட்ட ரீதியா கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கா? தேவை இருக்கா? என்ன எப்படி பார்க்குறீங்க? கடந்த காலங்கள்ல இருந்த சட்டங்கள் ஓரளவுக்கு வந்து இந்த ப்ரொசீஜர் ஆஸ்பெக்ட ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்றதுக்கான வகையில தான் இருந்துச்சு. அதனால தான் இப்ப வந்து டைல்யூட் பண்றாங்க. இப்ப கருத்து கேட்பு கூட்டம் அப்படிங்கிறது முன்னாடி இதுக்கு நெசசிட்டியா இருந்துச்சு. இப்ப தேவையில்லைங்கிறாங்க. இப்ப இந்த திட்டத்திற்கே வந்து பாத்தீங்கன்னா, என்விரான்மென்ட் இம்பாக்ட் அசஸ்மென்ட் அப்படிங்கிறது செய்யணும். சுற்றுச்சூழல் மூலமாக என்ன பாதிப்பு உண்டாகக்கூடும் என்பதற்கான ஆய்வறிக்கைகளை வெளியிடணும். இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக. அதாவது இந்த திட்டத்தை வந்து 40 வருஷம் இவங்க வந்து நடைமுறைப்படுத்த போறாங்க இல்லையா? 40 வருஷத்துல அந்த பகுதியில ஏறத்தாழ 60 லட்சம் டன் அளவிலான கனிமங்கள் இருக்குன்னு கணக்கீடு செஞ்சிருக்காங்க. இந்த 60 லட்சம் டன் அளவிலான கனிமங்களை இவர்கள் 40 வருடம் எடுக்க போறாங்க. வருடத்திற்கு 10 லட்சம் டன் அளவுக்கு எடுக்க போறாங்க. அப்ப 10 லட்சம் அளவுக்கு டன்னுக்கு நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு ரேடியேஷன் எக்ஸ்போஷர் இருக்கும்? அத நீங்க ஸ்டடி பண்ணியிருக்கணும் இல்லையா? அந்த ஸ்டடியே கிடையாது. அதோட இன்னும் ரொம்ப ஒரு அபத்தமான ஒரு வாதம் என்ன வைக்கிறாங்கன்னா, அந்த பகுதியில இயற்கையாகவே வந்து பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் ரேடியேஷன் அதிகமா இருக்கு. 4 மில்லி செவன்ட் அளவுக்கு இருக்குது. வழக்கத்தை விட கம்பேர் பண்ணும்போது இது வந்து கிட்டத்தட்ட 4, 5 மடங்கு அதிகமாக இருக்கு இந்த பகுதியில இயற்கையாகவே. ஏன்னா பூமி கீழ இது இருந்தாலும் ரேடியேஷன் லெவல் ம். இருக்கும். இப்போ அந்த பூமி கீழ கிட்டத்தட்ட 9 மீட்டர்ஸ் டெப்த்ல அவங்க தோண்டி எடுக்க போறேன்னு சொல்றாங்க. 9 to 10 மீட்டர்ஸ் அளவுக்கு தோண்டி எடுக்குறாங்க. அந்த அளவுக்கு தோண்டி எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப ரேடியேஷன் எக்ஸ்போஷர் எவ்வளவு இருக்குங்கிறதுக்கான ஸ்டடி பண்ணல நம்பர் 1. 2வது இவங்க இன்னும் சொல்லக்கூடிய மிஸ்கைடிங்கான ஒரு ஆர்குமென்ட் என்னன்னா, அங்க பேக்கிரவுண்ட் ரேடியேஷன் அதிகமா இருக்கு. நாங்க கம்ப்ளீட்டா அத சுரண்டி எடுத்துட்டோம்னா, உங்களுக்கு பேக்கிரவுண்ட் ரேடியேஷன் இருக்காதுல்ல. அப்படின்னு சொல்றாங்க. இது இது அவங்களுடைய அசஸ்மென்ட் ஸ்டடி. எவ்வளவு மோசமானது. அப்போ நீங்க இடையில 40 வருஷம் கண்டினியூஸா நீங்க இது வெட்டி எடுக்கும்போது என்ன ஆகுங்கிறதுக்கான எந்த விதமான ஸ்டடியும் பண்ணாம, ஆனா கம்ப்ளீட்டா நாங்க சுரண்டி எடுத்துட்டோம்னா, அந்த பக்கத்துல ரேடியேஷனே இருக்காதுன்னு சொல்லக்கூடியது, எந்த அளவுக்கு நல்லது, எந்த அளவுக்கு அபத்தமானது. அதனால இந்த திட்டம் ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க அவங்க வைக்கக்கூடிய ஆர்குமென்ட். அப்ப மக்கள் அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கங்கிறது தான் நமக்கான கேள்வி. அப்ப என்னன்னா, ஒரு 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 சயின்டிபிக் ஸ்டடி, ஒரு என்விரான்மென்ட் இம்பாக்ட் அசஸ்மென்ட்க்கு போன்ற ஒரு சயின்டிபிக்கா, டெக்னிக்கா ஒரு ஸ்டடி, அந்த சயின்டிபிக் இன்டெகிரிட்டியோட இருக்குதா இல்லையாங்கிறத உறுதி செய்ய வேண்டியது அரசனுடைய கடமை. அரசு அமைப்பினுடைய கடமை. இப்போ இந்த சட்டங்கள் இருக்கு. இதுக்கான கண்காணிப்பு அமைப்புகள் இருக்கு. ஆனால் அதையெல்லாம் மீறி கண் துடைப்பாக மேலோட்டமாக செய்யப்பட்டு சமர்ப்பிக்கப்பட்டு, இதெல்லாம் நாங்க செஞ்சுட்டோம் பாருங்க. இதெல்லாம் கரெக்ட்டா இருக்குது பாருங்க. அப்படின்னு வெறும் பேப்பர்ல மட்டும் காமிச்சுட்டு, இந்த இந்த மாரி இண்டஸ்ட்ரீஸ் நடைமுறைப்படுத்துவதற்கான ப்ராசஸ் தான் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. அதில் என்னென்ன மக்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கோ, அதையெல்லாம் நீக்குவதற்கான வேலை செய்றாங்க. அந்த வகையில தான் 2014ஆம் ஆண்டிலிருந்து பார்த்தீங்கன்னா, சுற்றுச்சூழல் சார்ந்து இருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாமே தலைகீழா மாத்திட்டாங்க. பிஜேபி தலைமையில கூட அரசாங்கம் வந்ததுக்கு பின்பாக வந்து பாத்தீங்கன்னா, எப்படி அவங்க சிஆர்பிசி மாத்துனாங்க, காஷ்மீருக்கு சார்ந்து கூட பிரத்யேகமான அந்த அந்தஸ்து வந்து மாற்றி அமைச்சாங்க. அடுத்து காமன் சிவில் கோட் கொண்டு வரக்கான முயற்சிகள் இருக்காங்களோ, இந்த சட்டங்கள்லாம் எப்படி மாத்துனாங்களோ, அதே போல தொழிலாளர் சார்ந்து இருக்கக்கூடிய சட்டங்களையும் மாற்றி அமைத்தார்களோ, அதே போல 2014ஆம் ஆரம்பிச்சு டிஎஸ்ஆர் சுப்பிரமணியன் தலைமையில ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க. அந்த கமிட்டியினுடைய நோக்கம் என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சட்டங்களை எப்படி மாற்றி அமைப்பது? அவங்க கொடுத்த பரிந்துரை என்னன்னா, சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் கொண்டு வரணும்னு. அதன் அடிப்படையில பிசினஸ் ஈஸி டூயிங் அப்படிங்கிற வகையில வந்து பாத்தீங்கன்னா, எல்லாத்தையும் இலகுபடுத்தணுங்கிறதுக்காக ஒரு சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸும் கொண்டு வராங்க. அதுக்கு தடைக்கட்டாக இருக்கக்கூடிய பப்ளிக் கன்சல்டேஷன் நீக்குங்க. ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ் வேணுமா அதையும் நீக்குங்க. அதெல்லாம் தேவையில்ல. அப்படின்னு டைவர்ட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்ப என்னன்னா, நமக்கு வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்கள்ல போதாமை சுட்டி காட்டுற நேரங்கள்ல, அந்த குறைஞ்சபட்சம் அந்த சட்டத்தை இப்ப மிச்சம் மீது விட்டு வைங்க. அப்படிங்கிற நிலைமைக்கு நாம வந்துட்டோம். சொல்லுங்க. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி டைல்யூட் ஆயிடுச்சு இன்னைக்கு. இப்போ மாநில அரசுக்கு இதுல ஏதாவது ஒரு சே இருக்கா? இல்ல இது வந்து நாங்க அலோவ் பண்ண மாட்டோம் எங்க மாநிலத்துல அப்படின்னு சொல்றதுக்கான புரோவிஷன்ஸ் ஏதாவது இந்த சட்ட திட்டங்கள்ல இருக்கா? நம்பர் 1. நம்பர் 2 இப்போ விஜயுடைய அரசாங்கம் புது அரசு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு பெருசா அனுபவம் இல்ல இது போன்ற விஷயங்கள்ல அப்படின்னு சொன்னா கூட, அ ஏற்கனவே இது சம்பந்தமாக இத நாங்க அனுமதிக்க மாட்டோம்னு ஒரு தீர்மானம் நிறைவேத்திருக்கிறாங்க. இந்த சீரியஸ்னஸ்லாம் தெரிஞ்சு எப்படி இவங்க 1 இயர் எக்ஸ்டென்ஷன் குடுத்தாங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. அப்ப அரசு வந்து உண்மையிலேயே அரசுடைய கைகள் கட்டப்பட்டிருக்குதா? இல்ல அரசுடைய அலட்சியம்னு நம்ம இது நம்பர் 1 இதுக்கு வந்து மாநில அரசாங்கத்துடைய அனுமதி நிச்சயமா வேணும். ஏன் அப்படின்னா, மாநில அரசாங்கம் தான் இதற்கான நிலத்தை வந்து கையகப்படுத்தி வந்து கொடுக்கணும் அந்த நிறுவனத்திற்கு. சோ லேண்ட் அப்படிங்கிறது அந்த லேண்ட் ரைட் அப்படிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் உடையது தான். 2வது இந்த பீரியட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் பொறுத்தவரைக்கும் இன் கன்சல்டேஷன் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறதா இருக்கு. சோ அப்போ மாநில அரசாங்கத்தோட அனுமதியோடு தான் அந்த 2021 அந்த நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது வழங்கப்பட்டுள்ளது. சோ அந்த ப்ராசஸ்ல பொறுத்தவரைக்கும் மாநில அரசாங்கத்தோட அனுமதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அப்ப மாநில அரசாங்கத்தோட அனுமதி இல்லாமல் இந்த திட்டத்தை தொடர முடியாது.
சோ மாநில அரசாங்கத்துக்கும் இதுக்கு நிச்சயமாக ஒரு கூடுதல் பொறுப்பு இருக்கு. இரண்டாவது, இது எப்படி இந்த திட்டத்துக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆஹ் கடந்த காலங்களிலிருந்து அனுபவத்தில் நாம பார்க்கின்ற போது இப்படியான ஒரு முக்கியமான ஒரு திட்டத்திற்கு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அமைச்சருடைய அனுமதி இல்லாமல், அமைச்சரவையினுடைய அனுமதி இல்லாமல் இதற்கான அனுமதி கொடுப்பதற்கு எந்த விதமான வாய்ப்பு இல்லை. ஏன்னா கடந்த காலங்களில் நிறைய இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்ததுனால அமைச்சருடைய ஒப்புதலோட தான் செயல்படணும் அப்படிங்கிறது போன திமுக அரசாங்கங்கள் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. சோ அந்த வகையில வந்து நிச்சயமாக மினிஸ்டருடைய அனுமதி இல்லாமல் இது கொடுத்திருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அப்படி மினிஸ்டரோட அனுமதி இல்லாம கொடுத்திருக்காங்க அப்படின்னா அது இன்னும் மோசம். அப்ப கவர்னன்ஸ் யார் பண்றாங்கிறது கேள்வி. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் இது கண்டிப்பா வந்து அமைச்சரவையோட மினிஸ்டரோட அப்ரூவலோட தான் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நாங்க நம்புறோம். சோ அந்த வகையில இதுல எந்த விதமான சென்சிட்டிவ்னஸ் இல்லாமல், இந்த புரிதலே இல்லாமல் சுற்றுச்சூழல் அமைச்சகம் இயங்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்படி அவங்க செயல்படுறாங்க அப்படின்னா அது ரொம்ப மோசமான ஒரு வருத்தத்துக்குரிய நிகழ்வாக வந்து பாக்குறோம். கவர்னன்ஸோடைய ஃபெயிலியர் அப்படின்னு தான் நம்ம அதை பார்க்கணும். ஓகே. இப்ப வந்து அனுமதி குடுத்துட்டாங்க. 1 இயர் எக்ஸ்டென்ஷனுக்கான பர்மிஷன் குடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் இது பிரச்சனை ஆனோன்ன சுற்றுச்சூழல் அமைச்சர் ராஜேஷ்குமார் நினைக்கிறேன். அவர் வந்து சொல்றாரு, "இல்ல நான் இத வந்து முதலமைச்சர்ட்ட கொண்டு போயிருக்கிறேன். அவர் மறுபரிசீலனை செய்றேன்" அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னு சொல்றாங்க. இது சும்மா மக்களை சமாதானப்படுத்துறதுக்கு, இல்ல அவங்க கோபத்த தணிக்கிறதுக்கான ஒரு யுக்தியா பார்க்கிறதா? இல்ல உண்மையிலேயே இதுல வந்து திரும்ப ரீகன்சிடர் பண்ணி இந்த டிசிஷன மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நீங்க தொடர்ந்து இது போன்ற விஷயங்கள்ல வந்து ஆக்டிவா இன்வால்வ்ட் இருக்கறனால கேட்கிறேன். சட்ட ரீதியாக, அதிகார ரீதியாக இதை பின்வாங்குவதற்கான எல்லா வாய்ப்புகளும் அரசினும் அந்த அதிகார பொறுப்பு இருக்கு. ஆனா அது நடைமுறைப்படுத்துறோம் அப்படின்னா, இப்ப இம்மீடியட்டா அதை ரீகால் பண்ணிருக்கலாம். இல்லைங்களா? ம். நாங்க திருப்பி அத கன்சிடர் பண்ணணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. சரி, ஓகே, நாங்க குடுத்துட்டோம். மக்கள்ட்ட எதிர்ப்பு இருக்கு. நாங்க ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்ட்ட எதிர்க்கிறோம். இதுல சீரியஸ்னஸ் இருக்கு. அதனால நாங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம்னு அவங்க சொல்லலாம். 2வது இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம்னா, அந்த எக்ஸ்டென்ஷன் ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா, எந்த விதமான ரேஷனலுக்கான ஒப்பீனியனுமே அதுல வந்து இல்ல. எதற்காக எக்ஸ்டென்ஷன் குடுக்குறேன்னு சொல்லணும் இல்லைங்களா? அவங்க ம். எல்லாம் கிளியரா பதிவு பண்ணிருக்காங்க. கடந்த காலம் இந்த அனுமதி எல்லாம் வழங்கப்பட்டதுல இப்ப அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணிருக்காங்க. நாங்க எக்ஸ்டென்ஷன் குடுக்குறோம். அவ்வளவுதான் இருக்கு. ஆனா மக்களிடம் எதிர்ப்பு இருக்கு. இதுக்கு இந்த சுற்றுச்சூழல் சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கு. சுற்றுச்சூழல் அனுமதி இன்னும் வாங்கல. இவ்வளவு இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. இந்த ஆபத்துலாம் இருக்கு. இதெல்லாம் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எந்த இதுவுமே இல்ல. அப்போ மேம்போக்காக ரொம்ப ஒரு மெக்கானிக்கலா கொடுக்கப்பட்ட ஒரு கிளியரன்ஸாக இருக்கின்றது. எனவே இது வந்து நிச்சயமா நீங்க வித்ட்ரா பண்ணலாம். அந்த இதுதான் தேவை. இதுல கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கணும். அப்படி பார்த்தா கூட கிட்டத்தட்ட இப்ப 2 வாரங்கள் ஆகிவிட்டது. ஓகே. இதுக்கப்புறமும் நமக்கு இன்னொரு முடிவு இல்ல. இந்த விஷயம் இது வந்து கடந்த ஜூன் மாதம் 10ஆம் தேதி வழங்கப்பட்ட அனுமதி. ஏறத்தாழ ம். இப்ப வந்து 1 மாசம் ஆச்சு. இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு தெரிய வந்து ஏறத்தாழ இப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 வாரத்துக்கு அதிகமான நாட்கள் ஆயிருச்சு. கிட்டத்தட்ட 2 வாரம் ஆகப்போகுது. அப்போ 2 வாரங்களாக நீங்க ஒரு விஷயத்துல முடிவெடுக்காம இருக்கீங்க அப்படின்னா, அது வந்து அப்ப நம்ம அதை எப்படி புரிந்து கொள்ளுது? அப்போ வந்து ஒரு ஃபெயிலியர் ஆன் தி பார்ட் ஆஃப் தி கவர்ன்மென்ட் அப்படின்னு தான் நான் புரிந்து கொள்ள முடியும். அப்ப நீங்க உண்மையிலேயே வந்து கன்சர்ன் இருக்கு, மக்களிடம் கன்சர்ன் இருக்கு அப்படின்னா, இதை வந்து புரிந்து கொண்டு, ஆமா இதுல சிக்கல் இருக்கு அப்படிங்கறதுக்கான அறிவிப்பு கொடுத்துட்டு, ஓகே, ஆலோசனை நாங்க நடத்திருக்கோம். நாங்க வித்ட்ரா பண்றோம் அப்படிங்கறதுக்கான உடனடியான ப்ராமிஸ் வந்து நீங்க செஞ்சிருக்கணும். அது செய்யல. அது இது நாள் வரைக்கும் செய்யல. அப்ப எவ்வளவு விரைந்து அதை செயல்படுகிறார்களோ அந்த அளவுக்கு தான் நம்ம இதை நம்ப முடியும். அப்படி செய்யாம காலந்தாழ்த்து நடக்கிறோம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, அப்ப மக்களை திசை திருப்புகின்ற ஒரு போக்காக தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதனால அதிகம் பாதிக்கப்படக்கூடியது அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமத்துல வாழக்கூடிய மக்கள், மீனவ மக்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இது போன்ற ரேடியேஷன் எக்ஸ்போஷர்னால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் சார்? ஓகே. ஆஸ் எ டாக்டர் உங்களுக்கு இன்னும் கூடுதலாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் வந்து சொல்றேன் வந்து. அதாவது ரேடியேஷன் அப்படிங்கிறது கேன்சர் உள்ளிட்ட பல்வேறு விதமான நோய்களை வந்துட்டு இன்டியூஸ் பண்ணும். அப்ப வந்து ஒரு ஒரு சாதாரண நபருக்கு எந்த அளவுக்கு ரேடியேஷன் எக்ஸ்போஷர் இருக்குதோ, அதை பொறுத்து அவருக்கான பாதிப்பு இருக்கும். இப்போ ஒரு நாளைக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு ரேடியேஷன் எக்ஸ்போஷர் இருக்கு, அதுக்கான பாதிப்பு உங்களுக்கு இருக்கும். எவ்வளவு டோசேஜ் நீங்க வாங்குறீங்கன்னு பொறுத்து. சோ அந்த ரேடியேஷன் லெவல பொறுத்த வரைக்கும் மில்லி சர்வன்ட் அப்படிங்கிற அளவுல வந்து அது அளவீடு செய்வாங்க. ஒரு அணு உலையில வேலை செய்யக்கூடிய தொழிலாளருக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 1 மில்லி சர்வன்ட் அளவுக்கு தான் எக்ஸ்போஷர் ஆகலாம். அவங்க உள்ள போகும்போது கிகாமீட்டர் அப்படிங்கிறது அவங்க அதை அணிஞ்சு கொண்டு தான் அவங்க செல்ல வேண்டும். அதுல வந்து அலாரம் கொடுக்கும். நீங்க எக்ஸ்போஷர் அதிகமாயிட்டீங்க அப்படின்னா உடனே அவர் கம்ப்ளீட்டா அந்த அந்த ரேடியேஷன் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து வெளியே வந்துடணும். அவருக்கான எக்ஸ்போஷர் எவ்வளவு? அதே மாதிரி வருடத்துக்கு அவர் எவ்வளவு தூரம் எக்ஸ்போஷர் ஆகலாம் லிமிடேஷன். இது உள்ள பணியா அணு உலை சார்ந்து வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் இருக்கக்கூடிய சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய உரிமை. அதே வந்து ஜெனரல் பப்ளிக் வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா 1 மில்லி சர்வன்ட் அளவுக்கு தான் எக்ஸ்போஷர் ஆகலாம். இதுதான் ஏஆர்பியினுடைய கைட்லைன்ஸ். இப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும் அங்க ஆல்ரெடி இயற்கையாக இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் ரேடியேஷன் 4 மில்லி சர்வன்ட் அளவுக்கு இருக்கு. சோ ஆல்ரெடி அந்த மக்கள் இயற்கையாக ரேடியேஷன் எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதோட இன்டர்ஃபரன்ஸ் என்னன்னா இன்னும் பன்மடங்கு அதிகமாகும். அப்போ அருகாமையில் தொடர்ச்சியாக அதிக விதமான டோசேஜஸ் நீங்க உள்வாங்குறாங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமா குறுகிய காலகட்டத்தில் அவங்க இறந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல ரொம்ப தூரத்துல இருந்து அவங்களுக்கு எக்ஸ்போஷர்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கேன்சர் வருவதற்கான வாய்ப்பு, குறிப்பாக போன் நேரோ கேன்சர்ஸ் வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது.
அப்புறம் இந்த பாலியாண்ட்ரி டிசீஸ்னு சொல்லுவாங்க. ஜெனடிக் டிசார்டர்ஸ் உருவாகுவதற்கான பிறக்கின்ற குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது டிசபிளோட பிறக்கக்கூடிய குழந்தைகள் நம்ம வந்து பார்த்திருப்போம். ஆனா இந்த மாதிரி ரேடியோ ஆக்டிவ் இன்டியூஸ்டா இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா செல் டிவிஷன் ப்ராப்பரா நடக்காது. அப்போ வந்து பிறக்கிற குழந்தைகளுக்கு கையே ஃபார்ம் ஆகாது. உங்களுக்கு கை ஊனமாக இருக்கிறதுங்கிறது வேற. ஆனா கை கால் வந்து உருவாகாமலே போயிடும். அந்த மாதிரி பாலியாண்ட்ரி டிசீஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஜெனடிக் டிசார்டர்ஸ் வந்து உருவாகலாம். அப்படி இப்படியான நோய்கள் வந்து உருவாகுவதற்கான வாய்ப்பு. இதுல இன்னொரு மோசமான டேஞ்சரான விஷயம் என்னன்னா, அந்த காற்றில் உருவாகக்கூடிய இந்த துகள்கள், அந்த பார்ட்டிகிள்ஸ் அது எவ்வளவு தூரம் ஸ்ப்ரெட் ஆகும், எங்க ஸ்ப்ரெட் ஆகுன்னு தெரியாது. இப்ப வந்து ஒரு அணு உலையில இருந்து வரக்கூடிய ரேடியேஷன் எக்ஸ்போஷர் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும், குறைஞ்சபட்சம் வந்து அது எந்த ஏரியால இருக்கும் அப்படிங்கிறத நாம வந்து ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணுவதற்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1114 ஏக்கர்ஸ் அளவான நிலப்பரப்புல திறந்த வெளியில இவங்க செய்ய போறாங்க. இது க்ளோஸ்ட் கன்ஃபைன்ட் ஏரியால செய்ய போறது கிடையாது. ஏன்னா சாதாரண மண்ணை வந்து மைன் பண்ற மாதிரி தான் இவங்க. ஆத்துல மண் அள்ளுற மாதிரி தான். கடல்ல இருக்கக்கூடிய மண்ணை இவங்க மைன் பண்ண போறாங்க. ஜேசிபி வச்சு ப்ரொக்ளைன் வச்சு இவங்க எடுக்க போறாங்க. அப்ப இந்த ப்ராசஸ் வந்துட்டு இன்னும் கடுமையா வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அப்ப எவ்வளவு டிஸ்ட்ரிக்ட் வந்து இது ஸ்ப்ரெட் ஆகும், எவ்வளவு மாநில அருகாமையில் கேரளாவுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, ராமநாதபுரத்து வரைக்கும் இது வந்து ஸ்ப்ரெட் ஆகுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு காற்றோட்டம் தானே, அதுக்கு நீங்க வந்து வேலி அமைக்க முடியாதுல்ல, அது எவ்வளவு தூரம் போகும்னு சொல்ல முடியாது. அப்போ எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்து எவ்வளவு டோசேஜ் ஆஃப் ரேடியேஷன் நீங்க இன்ஹேல் பண்றீங்களோ அதை பொறுத்துன பாதிப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு பிராந்தியத்திலும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வேறுபட்டு இருக்கும். அது குழந்தைகளை ஆரம்பித்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லோருக்குமே பல்வேறு விதமான பாதிப்பு இருக்கும். ஏற்கனவே அந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி கேன்சர் ரேட் அதிகமாக பர்சன்டேஜ் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்கும். திருவனந்தபுரத்துக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக தென் தமிழகத்திலிருந்து செல்லக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டு வருகிறது. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் இந்த திட்டம் வந்து அனுமதிக்கப்பட்டால் இதனுடைய பாதிப்பு இன்னும் பன்மடங்கு அதிகமாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. உண்மையிலேயே ரொம்ப கவலை தரக்கூடிய விஷயங்கள வந்து நீங்க இன்னைக்கு பதிவு பண்ணியிருக்கீங்க. அந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்களுடைய குரல் அரசு வரைக்கும் போகணும். அந்த பகுதி மக்கள் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் இந்த பகுதி மக்களுக்காக வந்து இறங்கி போராடணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொளியோட நோக்கம். பல்வேறு விஷயங்கள இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். நன்றி, நன்றி.